இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 31:3. நான் உன்னோடே கூட இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நர மாமிச பட்சிகள் மனிதர்களை சாப்பிடக்கூடிய அப்பேற்பட்ட நபர்கள் வசிக்கிற அந்த தீவில் ஊழியம் செய்யும்படியாய் ஆவியானவருடைய ஏவுதல் இருந்தபடியினால அங்க புறப்பட்டு போகிறார் ஜான் கிப்சன் பேட்டன் என்ற தெய்வ மனிதர். பிரியமானவர்களே, ஏற்கனவே அங்க ஒரு மிஷனரி கடந்து போயிருக்கிறாரு. அங்க இருக்கிற நபர்கள் அவரை சாப்பிட்டிருக்காங்க. அவர் உயிரோடு இல்ல, அவரை கொன்று போட்டுட்டாங்க. இந்த விஷயம் தெரிந்த போதிலும் ஆவியானவருடைய ஏவுதல் இருந்தபடியினால் நான் இந்த இடத்துக்கு மிஷனரியாக போவேன் அப்படின்னு வைராக்கியமாய் போனவர் தான் இந்த தேவ மனிதர். ஒரு வயதானவர் கேட்டாரா, ஏற்கனவே அங்க ஒரு நபர் போய் அங்க அவரை கொன்று போட்டுட்டாங்க, இப்போ நீங்களும் அங்க போறீங்க, உங்களையும் அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவர் சொன்னாராம், ஐயா, ஒருவேளை நான் நார்மலா மறித்து விட்டேன், என்ன அடக்கம் பண்றாங்க அப்படின்னா, என்னை அடக்கம் பண்ணின பிறகு புழுக்கள் தானே என்னுடைய சரீரத்தை சாப்பிடும். என்னுடைய ஆண்டவருக்காக அங்க நான் போறேன், ஒருவேளை அவங்க என்ன கொன்று சாப்பிட்டாலும் எனக்கு பரவாயில்ல, புழுக்கள் சாப்பிடுகிறது அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் அப்பேற்பட்ட நபர்கள் இருக்கிற இடத்தில் ஊழியம் செய்யும்படியாய் கடந்து போனவர் தான் இந்த தேவ மனிதர். யோசித்து பாருங்க, பயங்கரமான மனிதர்களை சாப்பிடக்கூடிய நபர்கள், இயற்கை மரணத்தை நம்பாதவர்கள், யாராவது பலவீனத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களே அடித்து கொன்று போட்டுருவாங்களாம். அது மாத்திரமல்ல, கணவன் மறித்து விட்டால் மனைவியை என்ன பண்ணுவாங்களாம், கொன்று போட்டுருவாங்களாம். பயங்கரமான மந்திரவாதங்கள், வில்லி சூனியங்களை நம்பி இப்படிப்பட்ட கிரியைக்குள்ளாக பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த ஜனங்களை இயேசுவுக்கு நேராக வழி நடத்தும்படியாய் அந்த தீவுக்கு கடந்து போன இந்த தெய்வ மனிதருடைய வாழ்க்கை எவ்வளவு அர்ப்பணிப்பு என்பதை யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஊழியம் செய்கிறார். கூட போன மனைவி மறித்து போகிறாங்க, அவங்க மகன் மறித்து போறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த இடத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் அவர் நின்றாராம். அவரை கொண்டு கர்த்தர் அந்த இடத்தில் பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தாராம். பலவிதமான மந்திரங்கள், பலவிதமான பில்லி சூனியங்களை இவருக்கு விரோதமாய் செய்த போதிலும் இவருக்கு ஒன்றும் நடக்காததை கண்டு அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். தொடர்ந்து வேத வார்த்தையை, அவர்களுடைய மொழியை கற்று அவர்களுடைய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து சுவிசேஷத்தை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த தேவ மனிதர் சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் மாத்திரம் என்னோடு கூட இல்லைன்னா நான் அந்த இடத்துல பைத்தியமாயிருப்பேன். என்னோடு கூட ஆண்டவர் இருந்தபடினால்தான் அந்த இடத்தில் என்னால் ஊழியம் செய்ய முடிந்தது என்று அவர் சொன்னாராம். இந்த கால வேளையில எஷப்போடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எப்பேற்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம், உங்க குடும்பத்துல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், கவலைப்படாதிருங்க. கர்த்தர் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க அப்படியே அதே பிரச்சனையில இருக்கிறதல்ல, அதே நெருக்கத்துல இருக்கிறதல்ல, அதே போராட்டத்தில் இருக்கிறதல்ல. உங்களோடு கூட அவர் இருந்து எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார். தேவ மனிதர் எப்பேற்பட்ட இடத்துல கடந்து சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கர்த்தருக்காக மகிமையாக செயல்பட்டாரோ, உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அவர் கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கூட இருப்பார், நடத்துவார், அற்புதங்களை செய்வார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கூட இருப்பேன் என்று சொல்லுகிறீரே, அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. குடும்பங்கள்ல காணப்படுகிற நெருக்கங்கள், பிரச்சனைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும்ப்பா. ஏசப்பா, விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா, கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக. கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக. செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.